வயசுல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? எப்படி வாழணும்னு தெரியுமா? குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? குடும்ப உறவுகளோட அருமை என்னன்னு தெரியுமா? எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணும், எதில் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே தெரியாது. அதாவது நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி கொண்டு போகணும், என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், எதுவுமே தெரியாது. ஒரு வெகுளித்தனமான ஒரு அறியாத வயசு தான் அந்த 19 வயசு டீனேஜுங்கிறது. அந்த டீனேஜில் எல்லா பொண்ணுங்களும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நானும் இருந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து நான் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். இந்த வளவளா கொலகொலா குழஞ்சி பேசுகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி எனக்குன்னு நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் லைஃப்பில் அப்படி தான். ஏன்னா நான் அமைதியாக போவேன், வருவேன், ஹோம்ஒர்க் எழுதுவேன், படிப்பேன், என்னுடைய வேலையை பார்ப்பேன், வந்துகிட்டே இருப்பேன். ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். எனக்குன்னு ஒரு கேங் இருக்கும். ஆனால் எனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே தலையை நல்லா எண்ணெய் வச்சு தலை பின்னி பவுடர் போட்டு போட்டு திருநீர் குங்குமம் கண்மை இதுதான் என்னுடைய அதிகபட்ச மேக்கப்பாக இருக்கும். சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் ஆச்சி கூட தான் நான் கோயிலுக்கு போவேன். எங்கள் ஆச்சி வெள்ளை சேலை தான் கட்டியிருப்பாங்க. தாத்தா இல்லை. தாத்தா இறந்ததுக்கப்புறம் 32 வயசுலேயே எங்கள் ஆச்சி அந்த கோலத்தில் நிற்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் ஆச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணுற சமையல் எல்லாமே பிடிக்கும். எனக்கு தலை பின்னி விடுவாங்க. 5 கால் சடை, அரிசி சடை இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீனேஜில் எல்லா பொண்ணுங்களுக்குமே வெரைட்டியாக சாப்பிடணும், நல்ல ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா நல்ல ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லா அப்பா அம்மா மாதிரியும் எங்கள் வீட்டில் சூப்பராக என்னை நல்லா படிக்க வச்சாங்க. அவங்களால என்ன முடியுமோ ஸ்கூல் காலேஜில் படிக்க வச்சாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. ஏன்னா அவங்களும் எங்கள் ஃபேமிலியில் தாத்தா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோடது. எல்லோரும் கேட்டிருக்காங்க, கடன் வாங்கி படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கடன் வாங்கிலாம் படிக்க வைக்க முடியாது, கடன் வாங்கினா கட்ட முடியாது. அதனால சரி இந்த ஸ்கூல்லையே இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். சில எல்லாமே ஃபஸ்ட்டு நான் படித்தது கரூரில் தான். 5th வரைக்கும் படித்தேன்.